சூரத்துல் முர்ஸலாத் அத்தியாயம் 77 அனுப்பப்படுகின்றவை. திருக்குர்ஆனின் 77வது அத்தியாயம் அல் முர்ஸலாத் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயமாகும் இது. இதில் 50 வசனங்கள் இடம்பெறுகின்றன. மினா குகையில் அருளப்பெற்றது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மினாவில் உள்ள ஒரு குகையில் இருந்தோம். அப்பொழுது அவர்களுக்கு வல் முர்ஸலாத் அனுப்பப்படுகின்றவை மீது ஆணையாக எனத் தொடங்கும் இந்த அத்தியாயம் அருளப்பெற்றது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத அன்னாரின் வாயிலிருந்து புத்தம் புதிதாக நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது பாம்பொன்று எங்களை நோக்கி சீறியது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொல்லுங்கள் என்றார்கள். எனவே நாங்கள் அதை நோக்கி விரைந்தபோது அது போய்விட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதன் தீங்கிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டதைப் போன்றே உங்கள் தீங்கிலிருந்து அது காப்பாற்றப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். மக்ரிப் தொழுகையில் ஓதினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் உம்முல் ஃபல் பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையில் வல் முர்ஸலாத்தி உர்ஃபா என தொடங்கும் இந்த அத்தியாயத்தை ஓதுவதை நான் செவியுற்றுள்ளேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் வல் முர்ஸலாத்தி உர்ஃபா என தொடங்கும் இந்த அத்தியாயத்தை ஓதினேன். அதை செவியுற்ற என் தாயார் உம்முல் ஃபல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் அருமை மகனே, இந்த அத்தியாயத்தை ஓதி காட்டி ஒன்றை நீ எனக்கு நினைவுபடுத்திவிட்டாய். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையில் இந்த அத்தியாயத்தை ஓத கேட்டதே நான் கடைசியாக அவர்களிடமிருந்து செவியுற்றதாகும் என்று சொன்னார்கள். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். வசனம் 1 முதல் 15 வரை. தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்றவை மேல் ஆணையாக, கடுமையாக வீசும் புயல் காற்றுகள் மேல் ஆணையாக, மேகங்களை நன்கு பரப்புகின்றவை மேல் ஆணையாக, முற்றாக பிரிக்கின்றவை மேல் ஆணையாக, பாடம் புகட்டப்படுகின்றவை மேல் ஆணையாக, மன்னிப்புக்காக அல்லது எச்சரிக்கைக்காக பாடம் புகட்டப்படுகின்றவை மேல் ஆணையாக, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள நாளானது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். விண்மீன்கள் ஒளியிழக்கச் செய்யப்படும் போது, வானம் பிளக்கப்படும் போது, மலைகள் தகர்க்கப்படும் போது, தூதர்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்நாள் நிகழ்ந்தே தீரும். இவை எல்லாம் எந்த நாளுக்காக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன தெரியுமா? தீர்ப்பு நாளுக்காகவே ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன. நபியே, தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் காற்று அல்லது வானோர் மீது ஆணையிட்டு வாக்களிக்கப்பட்ட நாளான மறுமை நாள் வந்தே தீரும் என அறுதியிட்டு கூறுகின்றான். அப்பொழுது விண்மீன்கள் ஒளி இழக்கும், வானம் பிளக்கும், மலைகள் சிதையும். இந்நிகழ்வெல்லாம் தீர்ப்பு நாளுக்காகவே காத்திருக்கின்றன. இந்நிலையில் அந்நாளை நம்ப மறுப்போருக்கு கேடுதான் விளையும் என எச்சரிக்கின்றான். அல் முர்ஸலாத் பொருள் என்ன? உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு 1வது வசனத்தில் தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்றவை மேல் ஆணையாக என்று சத்தியம் செய்கின்றான். இங்கு தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்றவை அல் முர்ஸலாத் உர்ஃபா என்பது எதை குறிக்கின்றது என்ற விஷயத்தில் விரிவுரையாளர்களிடையே பல்வேறு கருத்துகள் காணப்படுகின்றன. வானவர்களை குறிக்கும் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என விரிவுரையாளர் இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதன்படி தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்ற வானவர்கள் மீது ஆணையாக என்று இதன் பொருள் அமையும். அபு சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த வசனம் வானவ தூதர்களை குறிக்கின்றது என்றே கூறியுள்ளார்கள்.
அபுல் உபைதன் முஆவியா பின் சுப்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இவ்வசனம் குறித்து விளக்கம் கேட்டேன். அதற்கு அன்னார் இது காற்றை குறிக்கின்றது என்று தெரிவித்தார்கள். அவ்வாறே கடுமையாக வீசுகின்றவை மேல் ஆணையாக, நன்கு பரப்புகின்றவை மேல் ஆணையாக ஆகிய இரு வசனங்களும் இருவேறு வகையான காற்றுகளையே குறிக்கின்றது என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதை சுஃப்யான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இவ்வாறே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஜாஹித், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரும் கூறுகின்றனர். நடுநிலை வகிக்கும் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஆனால் இந்த முதலாவது வசனம் எதை குறிக்கின்றது? நன்மையுடன் அனுப்பப்படுகின்ற அல்லது அதை அடுத்து அமைந்துள்ள குதிரையின் பிடரி ரோமம் போன்று ஒருவரின் பின் ஒருவராக அனுப்பப்படுகின்ற வானவர்களை குறிக்கின்றதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வீசும் காற்றுகளை குறிக்கின்றதா என்பது தொடர்பாக விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌனம் காக்கிறார்கள். அதே நேரத்தில் கடுமையாக வீசுகின்றவை மேல் ஆணையாக எனும் வசனம் காற்றையே குறிக்கின்றது என இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளார்கள். ஆனால் நன்கு பரப்புகின்றவை மேல் ஆணையாக எனும் வசனம் எதை குறிக்கின்றது? அது வானவர்களை குறிக்கின்றதா அல்லது காற்றை குறிக்கின்றதா என்பதிலும் அன்னார் நடுநிலையே வகிக்கிறார்கள். அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நன்கு பரப்புகின்றவை மேல் ஆணையாக எனும் வசனம் மழை காற்றுகளை குறிக்கின்றது என்று கூறுகிறார்கள். வெளிப்படையான கருத்து. இருப்பினும் மிகவும் வெளிப்படையான கருத்து யாதெனில், தொடர்ச்சியாக அனுப்பப்படுகின்றவை எனும் சொல்லானது காற்றையே குறிக்கும் என்பதுதான். பின்வரும் வசனங்களில் உயர்ந்தோன் அல்லாஹ் இவ்வாறே தெரிவிக்கின்றான்: மேகத்தை சூழ்கொள்ளச் செய்யும் காற்றுகளை நாமே அனுப்புகின்றோம். அவன்தான் தனது அருளுக்கு, மழைக்கு முன்னர் காற்றுகளை நற்செய்தியாக அனுப்புகின்றான். அவ்வாறே இங்கு கடுமையாக வீசுகின்றவை என்ற வசனமும் காற்றுகளை குறிக்கின்றது என்பதே வெளிப்படையான கருத்தாகும். இரைச்சலோடு காற்று வீசியது என்பதை கூற அசாஃபத்திர் ரியாஹ் என்றே அரபியர் குறிப்பிடுவர். அதன் வேர் சொல்லில் இருந்து பிறந்த பெண்பால் பன்மையான வினையாளனையும் பெயர் சொல்லே அல் ஆசிஃபாத் ஆகும். அவ்வாறே நன்கு பரப்புகின்றவை என்பது வான்வெளிகளில் இறைவன் நாடுவது போல் மேகங்களை பரப்புகின்ற காற்றையே குறிக்கும் என்பதும் வெளிப்படையான கருத்தாகும். அல் ஃபாரிகாத் பொருள் என்ன? அதே நேரத்தில் முற்றாக பிரிகின்றவை அல் ஃபாரிகாத் மேல் ஆணையாக, பாடம் புகட்டுகின்றவை மேல் ஆணையாக, மன்னிப்புக்காக அல்லது எச்சரிக்கைக்காக பாடம் புகட்டுகின்றவை மேல் ஆணையாக ஆகிய வசனங்கள் வானவர்களையே குறிக்கும். ஏனெனில் சத்தியம், அசத்தியம், நல்வழி, தீயவழி, அனுமதிக்கப்பட்டவை, அனுமதிக்க மறுக்கப்பட்டவை ஆகியவற்றுக்கிடையே பிரித்தறிவிக்கக்கூடிய இறை கட்டளைகளை வானவர்களே இறை தூதர்களிடம் கொண்டு வந்தார்கள். மேலும் வானவர்கள்தான் வேத அறிவிப்பையும் இறை தூதர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதில் படைப்புகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பும், இறை கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்தால் அல்லாஹ்வின் தண்டனை கிடைக்கும் என்ற எச்சரிக்கையும் அவர்களுக்கு இடம்பெற்றுள்ளது. அந்நாள் நிகழ்ந்தே தீரும். அடுத்த வசனத்தில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள நாளானது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் அறிவிக்கின்றான். இவையே மேற்கண்ட சத்தியத்தின் முடிவாசகம் ஆகும். அதாவது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள யுக முடிவு நாள் ஏற்படல், எக்காலம் ஊதல், உடல்களை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பல், முன்னோர் பின்னோர் அனைவரையும் ஒரே வெளியில் ஒன்று திரட்டல், ஒவ்வொருவருக்கும் அவரவரின் செயலுக்கேற்ப நன்மையாக இருந்தால் நன்மையையும் தீமையாக இருந்தால் தீமையையும் பிரதிபலன் வழங்கல் ஆகிய இவை அனைத்தும் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும், ஐயமின்றி நடந்தே தீரும். விண்மீன்கள் ஒளி இழக்கும்போது. பின்னர் அடுத்த வசனத்தில் விண்மீன்கள் ஒளியிழக்கச் செய்யப்படும்போது என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது அவற்றின் ஒளி மங்கி போய் விடும்போது. இதையே மற்றொரு வசனத்தில் விண்மீன்கள் உதிர்ந்து விழும்போது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
அடுத்த வசனத்தில் வானம் பிளக்கப்படும் போது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது வானம் வெடித்து பிளந்து அதன் 4 பாகங்களும் இடிந்து அதன் ஓரங்கள் பலமிழக்கும் பொழுது. அடுத்த வசனத்தில் மலைகள் தகர்க்கப்படும் போது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது மலைகள் அகற்றப்பட்டு அதன் சுயமோ அது இருந்த தடயமோ எதுவும் எஞ்சிராமல் செய்யப்படும் போது. இதையே பின்வரும் இறைவசனங்கள் தெரிவிக்கின்றன. நபியே, மலைகளை பற்றி உம்மிடம் அவர்கள் வினவுகின்றனர். அவற்றை என் இறைவன் தகர்த்து தூள் தூளாக்கி விடுவான் என்று நீர் கூறுவீராக. பின்னர் அவற்றை அவன் சமதளமாக ஆக்கிவிடுவான். நீர் அதில் எந்த பள்ளமோ மேட்டையோ காணமாட்டீர். அந்நாளில் நாம் மலைகளை இடம்பெயரச் செய்வோம். அப்பொழுது நபியே, நீர் பூமியை வெட்ட வெளியாக காண்பீர். அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம். அவர்களில் ஒருவரை கூட நாம் விட்டு வைக்க மாட்டோம். குறித்த நேரம் வரும்பொழுது. அடுத்த வசனத்தில் தூதர்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் வரும்பொழுது அந்நாள் நிகழ்ந்தே தீரும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதில் குறிக்கப்பட்ட நேரம் வருவது என்பதை குறிக்க உக்கிதத் என்னும் வினைச்சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று திரட்டப்படும் போது என்று பொருள் கூறியுள்ளார்கள். இதை போன்றே மற்றொரு வசனம் அல்லாஹ் இறை தூதர்களை ஒன்று திரட்டும் அந்நாளில் என்று குறிப்பிடுகின்றது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு தவணை குறிக்கப்படும் போது என்று பொருள் கூறியுள்ளார்கள். தீர்ப்பு நாளுக்காக காத்திருக்கின்றன. அடுத்த வசனங்களில் இவையெல்லாம் எந்த நாளுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தெரியுமா? தீர்ப்பு நாளுக்காகவே ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நபியே, தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அதாவது எந்த நாள் வரை இறை தூதர்களுக்கு தவணை வழங்கப்பட்டுள்ளது, எந்த நாளுக்காக அவர்களின் விவகாரம் இறுதி வரை தள்ளி போடப்பட்டுள்ளது தெரியுமா என்று உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு 1வது வசனத்தில் வினவுகின்றான். மற்றொரு வசனத்தில், நபியே, அல்லாஹ் தன் தூதர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுகின்றவன் என ஒருபோதும் நீர் எண்ணிவிடாதீர். நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கோனும் தண்டனை அளிப்போனும் ஆவான். இந்த பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படும் நாளை நபியே, நீர் எண்ணி பார்ப்பீராக. வானங்களும் அவ்வாறே மாற்றப்படும். அப்பொழுது அடக்கி ஆளும் அல்லாஹுக்கு முன் அவர்கள் தோன்றுவார்கள் என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. இது தீர்ப்பு நாளின் பொழுது நிகழும். அதை போன்றே இங்கு அடுத்த வசனத்தில் தீர்ப்பு நாளுக்காகவே ஒத்திவைக்கப்பட்டுள்ளன என்று உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். பின்னர் அடுத்த வசனத்தில் அந்த நாளின் பிரம்மாண்டத்தை சொல்லும் வகையில், நபியே, தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா என உயர்ந்தோன் அல்லாஹ் கேட்கின்றான். அந்நாளில் கேடுதான். அடுத்த வசனம் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என்று எச்சரிக்கை விடுக்கின்றது. அதாவது நாளைய தினம் மறுமையில் அவர்களுக்கு கேடே ஏற்படும். அதாவது அல்லாஹ் வழங்கும் வேதனையே அவர்களுக்கு கிடைக்கும்.